என்ன ஜெய்ஷு சமையல் ரெடியா? ஓ ரெடி. கிரான்பெரி ஓட்காவாமா, புத்தி பாரு. நன்னாரி சர்பத். மனோஜ் தான் எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி தின்னுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வர போறாங்க. அது யாரு அப்படின்னா, என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் வரா. ஃபுல் நேம் வந்து விஷ்ணுபிரியா, அவ ஹஸ்பண்ட் நேம் வந்து கோவர்தன். விஷ்ணுபிரியா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ். அரௌண்ட் 10 இயர்ஸா நாங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டு. கோவர்தனும் விஷ்ணுபிரியாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஸோ எனக்கு கோவர் ரொம்ப வருஷமாவே தெரியும். ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் கப்பிள்ஸும் கூட. ஸோ அவங்க எங்க வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்க லவ் பண்ணும் போது இருந்து எல்லா விஷயத்துலயுமே நானுமே அவங்க கூட இருந்திருக்கேன். இப்போ அவங்க கல்யாணம் எங்க வீட்டுக்கு வர்றது எல்லாமே ரொம்ப ஒரு சரியல் மூமெண்ட் மாதிரி இருக்கு. அவளுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. நான் ஒரு வருஷமா வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இப்பதான் அவங்களுக்கு வரக்கூடிய டைம் வந்திருக்கு. நாங்க இருக்கிறது பெங்களூர்ல, அவ இருக்கிறது சென்னையில. இப்ப அவங்களுக்கு ஒரு லாங் வெக்கேஷன் வந்திருக்கனால அவ வந்து கிளம்பி பெங்களூர் வந்திருக்கா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு 3-4 days அவ எங்க வீட்டுல ஸ்டே பண்ண போறா. சோ எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நிறைய நாங்க வெளியில சுத்துவோம், நிறைய விஷயங்கள் அங்க பேசுறதுக்கு இருக்கு, நிறைய திங்ஸ் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாமே நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாமே நான் அப்கமிங் vlogs நான் போடுறேன். இன்னைக்கு அவங்க வரனால நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க விருந்துக்கே வந்துருங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சாட்டர்டே, நாங்க சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். என்னடா பட் இருந்தாலும் பரவாயில்ல. மனோஜ் என்ன சொன்னானா, பரவாயில்ல, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி ட்ரெடிஷ்னலா நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். நாளைக்கு சண்டே அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதனால நாங்க கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான் பண்ண போறோம். நான் இப்பதான் போய் சமைக்க போறேன். என்னெல்லாம் சமைக்கிறேன், என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்க பண்றோம், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸ்ல நான் போடுறேன். அந்த விஷ்ணுபிரியா, இந்த கோவர்தன் யாரு அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் காட்டுறேன். அவங்க இன்னும் வரல, அவங்க மத்தியானமா தான் வராங்க. சோ அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா அவங்க பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகே, ஆரம்பிச்சிரும். ஜெயஸ்ரீ. யோ சாமி, வேற என்ன நடக்குது? ஆக்சுவலி விஷுக்கு கோக்கு நம்ம வந்து விருந்தனி சொல்லியிருந்தோம்ல, அதனால கொஞ்சம் பரபரப்பா வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் மோரோவர் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாயாசம், இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதே மாதிரி பாயாசம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சைட் பை சைடு நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இனிமே ஒரு 2-3 டிஷ்ஷஸ் இருக்கு, அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நான். ரொம்ப வெயிலா இருக்கனால கொஞ்சம் பொறுமையா தான் பண்றேன். அவங்களுமே பொறுமையா தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அப்படியே வேலை போயிட்டு இருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் கண்டிப்பா காட்டுறேன் உங்களுக்கு. ஓ குரலி வித்தையா? என்ன ஜெய்ஷு சமையல் ரெடியா? ஓ ரெடி. இன்னைக்கு விருந்துக்கு வராங்களா, ஸோ அவங்களுக்காண்டி நம்ம எல்லாமே சமைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னா, கலர் பார்த்து பயந்துறாதீங்க, இது வந்து நன்னாரி சர்பத். இது ரொம்ப வெயிலா இருக்குல்ல, ஸோ அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தானே குடிக்கிறதுக்கு. ஸ்வீட்ஸ் வந்து 2 ஸ்வீட்ஸ் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா மத்தூர் பேடா. ஆக்சுவலி வந்து பெங்களூர்ல காந்தி ஸ்வீட் அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ கோயம்புத்தூர் எனக்கு வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அங்கே எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த காந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஒரு ஸ்வீட் இது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ட்ரை ஜாமுன். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ஸ்வீட்ஸுமே இங்கே நல்லா இருக்கும். இன்னைக்கு மனோஜோட ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா ட்ரெடிஷ்னலா இருக்கணும். இன்னைக்கு அந்த தலைவாழை போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு பரிமாறுற மாதிரி இருக்கணும் அப்படின்றனால இன்னைக்கு எல்லாமே வெஜ் மெனு மட்டும் தான். சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. அவங்க வர நேரனால சூடா வச்சுக்கலாம், சாப்பாடு மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் எங்க வீட்டு எல்லாமே இந்த சாஸ்திரத்துக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வைப்பாங்க. ஸோ அதுக்காண்டி கொஞ்சமா பருப்பு தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விஷுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ சம்மர் சீசனால பெங்களூர் ஸ்பெஷல் மேங்கோ. பெங்களூர்ல மேங்கோ வேற லெவல் டேஸ்ட் இருக்குங்க. ஸோ அதனால மேங்கோஸையுமே நாங்கள் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட ரொம்ப ஸ்பெஷலான பாயாசம். எங்க வீட்டுக்கு யாரு வராங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் எங்கிட்ட சொல்றது என்னன்னா, நீ பாயாசம் செய்ய. என்ன வந்து எல்லாருமே ஸ்வீட்ஸ் நிறைய செய்ய சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஸ்பெஷல் பாயாசம். இது என்ன பாயாசம் அப்படின்னா, சேமியா பாயாசம் தான் நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாவே இது பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்காண்டி ஸ்பெஷலா சேமியா பாயாசம். அதுக்கப்புறம் வந்து தயிர். நான் வந்து ரசம் இன்னைக்கு செய்யல. வை? பிகாஸ்
இந்த வெயிலுக்கு யாருமே ரசம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நான் வெறும் தயிர் மட்டும் செஞ்சிருக்கேன். புளி வெண்டைக்காய், இது வந்து எங்களோட லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா உளி வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஆண்டி அது செய்யுங்க ஆண்டி, அது செய்யுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வெண்டைக்காயுமே செஞ்சிருக்கேன். பேட் படகம் தான் இருந்துச்சு. சரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இது மட்டும் நான் செஞ்சுட்டேன். இவ்வளவுதான் இன்னைக்கோட மெனு. இன்னைக்கு விருந்துக்கு நாங்க இவ்வளவுதான் செஞ்சிருக்கோம். இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டு இனி சாப்பாடு ரெடி ஆயிட்டா அவங்க வந்தோடனே கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு பரிமாறுறது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். ஆக்சுவலி கோ இஷ்யூ வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு நோட், அதுக்கப்புறம் இந்த நன்னாரி சர்பத் நம்ம ஊற்றி தர போறோம். வெல்கம் ஹோம். தேங்க்யூ ஜெய். உங்களுக்காண்டி நன்னாரி சர்பத். கிரான்பெரி ஓட்காவாமா, புத்தி பாரு. நன்னாரி சர்பத். கியூட்டஸ்ட் கப்பிள். லே சோ பத்திரமா வச்சுக்கோங்க ஞாபகார்த்தமா. யாருன்னா இந்த மனோஜ் தான் எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி தின்னுட்டு இருக்கு. ஏ மனோஜ், அப்புறம் தான் அப்பளத்தை ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இவங்க வந்து ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களோட ஹோம் டூர். என்னென்ன மெனுன்னு எழுதி இருக்கேன் நீங்க பாருங்க. 2 பேரும் பாருங்க என்னென்ன மெனுன்னு எழுதி இருக்கேன். வெல்கம் ட்ரிங்க் என்ன குடிச்சீங்க? நன்னாரி சர்பத். ஓகே. மெயின் கோர்ஸ் ரைஸ். ஓடுறது பறக்குறதுல எங்க இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளே பகவானே, நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். சாம்பார், பருப்பு, கேர்டு, பொட்டேட்டோ ஃப்ரை, புளி வெண்டைக்காய், பேட் பெப்பர், மேங்கோ, சேமியா பாயாசம், ஐஸ்கிரீம். உப்பு ஆக்சுவலி லெஃப்டா ரைட் வைப்பாங்களா? லெஃப்ட். ஆமா, உங்களுக்கு ஆக்சுவலி இன்னைக்கு விருந்து, பட் நாளைக்கு நான்வெஜ் விருந்து வைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெஜ் விருந்து தான் நான் வைக்கிறேன். இதுக்கு சாப்பிடாமலே இருந்திருக்கலாமா கொய்யால? இந்த அவளுக்கு வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச், அதனால 6-6 அடிக்கணும் பேட். அப்ப லூஸ் இல்லனே மென்டல். ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாஜ் பண்ணிட்டே சாப்பிட போறோம். ஜாலியா எப்படி இருக்கு? ஆமா, ஒரு பாயாசத்தை போடணும்ல. என்ன பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு காலு? கோ வேற லெவல் ஜெய். வேற லெவலா? எல்லாரும் வாங்குங்க फ्रेंड्स. ப்ரமோஷன் பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்ல. ஹே ஆல் அது. ஏன் உங்க அப்பா என்னோட சேனல் பார்த்தா பாயசம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட். ஆமா, மனோஜ் உனக்கு தான் அடுத்த பாயாசம் வேணுமா? ஏன் நான் தான் டெய்லி உனக்கு பாயாசம் போடுறேன்ல. பச்சை புள்ளையா இருக்கேடா. காதல் கசாட்டா. சில பேர் நல்ல சொகவாசி அங்க லெக் மசாஜர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நாம இவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு என்னோட சமையல்? நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாகி மயக்க நிலையில உண்டு. சூப்பரா இருந்தது. சாம்பார் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பொட்டேட்டோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கடைசியா அந்த பாயாசம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஜெயஸ்ரீ இன்னும் பேட்டு பப்படம் வேற சென்டர்ல செஞ்சிருந்தாங்க. அது இலையில வைக்க மறந்துட்டாங்க.
கடைசியாக சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அடுத்து ஜெயஸ்ரீயோட ஓனர் வந்து இப்போ ஃபீட்பேக் சொல்லுவார். வாழ்த்துக்கள். எனக்கு வேற வழி தெரியல. இதோட விருந்து முடியுது. உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.